வணக்கம் நண்பர்களே, எனது பெயர் டாக்டர் பொருத்தவான். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக நோயாளிகளின் முக்கிய பிரச்சனையான கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவை ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எவ்வாறு குறைக்கலாம் என்பதைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்று நான் சொல்லப்போகும் குறிப்புகள் உங்கள் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவை குறைக்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு அதிகரிப்பது உடல் மற்றும் மன அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. மேலும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது உங்களுக்குத் தெரிந்தால் நோயாளிகள் மன அதிர்ச்சியிலிருந்து நிவாரணம் பெறுவது மட்டுமல்லாமல் நோயாளி பாதிக்கப்படும் சிக்கல்களும் கூட. எனவே முதலில் கிரியேட்டினினை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். கிரியேட்டினின் என்பது தசை வளர்சிதை மாற்றத்தின் போது நமது தசைகளால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு கழிவு புரதமாகும். மேலும் இது ஒவ்வொரு நபரிடமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரு ஆரோக்கியமான நபரில் கிரியேட்டினின் அளவு 0.6 mgdl முதல் 1.1 mgdl வரை இருக்கும். கிரியேட்டினின் அளவுகள் சாதாரண வரம்பில் இருக்கும், ஏனெனில் சிறுநீரின் மூலம் சிறுநீரகத்தின் வழியாக கிரியேட்டினின் தொடர்ந்து வெளியேற்றப்படுகிறது. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் கிரியேட்டினின் உடலில் சேரத் தொடங்குகிறது. காரணம் சிறுநீரகங்களின் செயல்பாடு குறைவாக உள்ளது. எனவே அடிப்படையில் கிரியேட்டினின் திரட்சியுடன் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மதிப்பிடுகிறோம். நிலுவையில் உள்ள வேலைகள், நாம் எவ்வளவு திறமையானவர்கள் என்று முதலாளியிடம் கூறுவதும் இதுவே. எனவே கிரியேட்டினின் அளவைக் குறைக்க முதலில் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். பெரும்பாலான நோயாளிகளில் சிறுநீரகத்தின் செயல்பாடு ஏன் குறைகிறது என்ற கேள்வி எழுகிறது. ஏறக்குறைய 80% நோயாளிகள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயால் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை இழக்கின்றனர். எனவே கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவை கட்டுப்படுத்த நமது சிறுநீரகங்கள் மேலும் சேதமடையாமல் பாதுகாக்க வேண்டும். பிபி, சுகர் அளவை கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் சிறுநீரகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க பிபி மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்தினால் கிரியேட்டினின் அளவு உயராது. கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதை நிறுத்தியவுடன் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துவது எளிதானது, ஏனெனில் சிறுநீரகத்தின் உள்ளே எந்த சேதமும் ஏற்படாது. இப்போது கிரியேட்டினின் அளவை எவ்வாறு குறைக்கலாம் என்ற கேள்வி எழுகிறது. இதை இந்த வீடியோவில் பின்னர் விளக்குகிறேன். அதற்கு முன் நம் உடலில் கிரியேட்டினின் அளவை அதிகரிக்கும் மற்ற விஷயங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முன்பே சொன்னது போல் கிரியேட்டினின் ஒரு புரதம். இது ஒரு தசையால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு கழிவுப் பொருள். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளி அதிக அளவு புரதத்தை உட்கொண்டால் அது கிரியேட்டினின் மதிப்புகளை அதிகரிக்கும். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் புரதத்தின் அளவைக் குறைக்க வேண்டும். முட்டை, சீஸ், பால், ஆட்டிறைச்சி, சிக்கன் மற்றும் மீன் போன்ற அனைத்து வகையான புரதச்சத்து நிறைந்த பொருட்களையும் நாம் தவிர்க்க வேண்டும். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம் தசைகளை ஓய்வில் வைத்திருக்க வேண்டும். சிறுநீரக செயலிழந்த நோயாளி பல தீவிரமான உடற்பயிற்சிகளைச் செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். என்ன நடக்கும்? தசை வளர்சிதை மாற்றம் தசைகளில் கிரியேட்டினின் உருவாக்கத்தை அதிகரிப்பதால் இது தசை வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். இது இறுதியில் சிறுநீரக செயல்பாடு சோதனை அறிக்கைகளில் பிரதிபலிக்கும். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் ஓட்டம், நீச்சல், ஜாகிங் அல்லது ஏதேனும் விளையாட்டு விளையாடுவது போன்ற அனைத்து வகையான உடற்பயிற்சிகளையும் தவிர்க்க வேண்டும். நோயாளிகள் யோகா மற்றும் அனுலோம் விலோம் பிராணாயாம் போன்ற சுவாசப் பயிற்சிகளை செய்யலாம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய மற்ற விஷயங்கள் காய்ச்சல் மற்றும் குளிர்காலநிலை. காய்ச்சல் மற்றும் குளிர்காலநிலை இரண்டும் நம் உடலில் கிரியேட்டினின் உற்பத்தியை அதிகரிக்கின்றன, ஆனால் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படுவதால் இது சாதாரண வரம்பில் உள்ளது. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் சிறுநீரகம் சரியாக செயல்படாததால் இரத்தத்தில் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறது. நான் முன்பே சொன்னது போல் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிப்பது மிகவும் முக்கியம். அப்போது கிரியேட்டினின் அளவுகள் மட்டுமே அதற்கான குறைந்த வரம்பிற்கு வரும். பிபி மற்றும் சுகர் பாதிப்பு சிறுநீரகத்திற்கு எவ்வளவு அதிகமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இதயத்துடிப்புக்கும் பிபி அதிகரிக்கும் போது சிறுநீரகத்தின் உள்ளே இருக்கும் ஒரு சிறிய தந்துகி அமைப்பு அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த நாளங்களின் செல்கள் மீது தொடர்ந்து தாக்கம் ஏற்படுவதால் அவை கடினமாகின்றன. அவை ஸ்க்ளீரோசிஸ் ஆகிவிடும். மேலும் வடிகட்டுதலுக்கான சிறுநீரகத்திற்கு இரத்த வழங்கல் குறைகிறது. வடிகட்டுதலுக்கான வரத்து மட்டும் குறைவதில்லை, ஆனால் சிறுநீரகத்தின் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்தை வழங்கும் இரத்த விநியோகம் குறைந்த ஆக்சிஜன் கிடைப்பதால் குறைகிறது மற்றும் சிறுநீரகத்தின் அளவுள்ள செல்களுக்கு உணவு சுருங்கத் தொடங்குகிறது. சிறுநீரகம் சுருங்கும் அனைத்து நோயாளிகளும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர்.
அவர்களின் அல்ட்ராசவுண்ட் அறிக்கைகளில் சிறுநீரகம் சுருங்கியிருப்பதை ஒருவர் அவதானிக்கலாம். ஒரு சாதாரண நோயாளியின் சிறுநீரக அளவு 9 செமி முதல் 10 செமி வரை இருக்கும். உங்கள் சிறுநீரக அளவு 9 செ.மீ.க்கு குறைவாக இருந்தால், நீங்கள் உயர் இரத்த அழுத்தத்தின் வரலாற்றைக் கொண்ட கிரியேட்டினின் அதிக அளவுகளால் பாதிக்கப்பட்டிருந்தால், உங்கள் விஷயத்தில் சிறுநீரக செயலிழப்பின் முக்கிய குற்றவாளி உயர் இரத்த அழுத்தம் ஆகும். இப்போது, ஒரு நபர் அதிக சர்க்கரை அளவுகளால் பாதிக்கப்படும்போது, நீரிழிவு சிறுநீரகத்தின் செயல்பாட்டை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை புரிந்துகொள்ள முயற்சிப்போம். வடிகட்டுதலுக்காக நுழையும் இரத்தத்தில் உயர் மட்டத்தில் சர்க்கரையும் உள்ளது. இது சிறுநீரகத்தின் நெப்ரான்களின் ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல், சிறுநீரகத்தில் கூடுதல் வேலையையும் ஏற்படுத்துகிறது. சிறுநீரின் மூலம் அதிகப்படியான சர்க்கரையை வெளியேற்ற சிறுநீரகங்கள் கூடுதல் வேலை செய்ய வேண்டும். இதனால் மற்ற முக்கிய உறுப்புகளான மூளைதயம் மற்றும் கணைய நுரையீரல்கள் அதிக சர்க்கரை அளவுகளில் இருந்து பாதுகாக்கப்படும். எனவே, மற்ற உறுப்புகளை பாதுகாக்க சிறுநீரகம் எவ்வாறு தியாகம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போது, சிறுநீரகத்தின் செயல்பாட்டை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதைப் பார்ப்போம். நான் முன்பே சொன்னது போல், சிறுநீரக செயலிழப்பின் முக்கிய குற்றவாளியை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். உயர் இரத்த அழுத்தம் என்றால், உங்கள் விஷயத்தில், நாங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அது அதிக சர்க்கரை அளவு இருந்தால், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் அதை சாதாரண வரம்பிற்கு கொண்டு வர வேண்டும். இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை சாதாரண வரம்பிற்கு வந்தவுடன், சிறுநீரகங்கள் தங்கள் செயல்பாட்டை மேம்படுத்தும் திறனைக் கொண்டுள்ளன. ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஒருவர் ஒரு சிறுநீரகத்தை இன்னொருவருக்கு தானம் செய்தார் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சிறுநீரகம் இருந்தாலும், கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவு அதிகரிக்காது. இது எப்படி நடக்கிறது என்பதை இப்போது நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சிறுநீரகத்தை அகற்றிய பிறகு, சிறுநீரகத்தின் செயல்பாடு பாதியாக குறைக்கப்பட வேண்டும். மேலும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு அதிகரிக்க வேண்டும். ஆனால் சிறுநீரகம் அதன் செயல்பாட்டை மேம்படுத்தும் திறனைக் கொண்டிருப்பதால் இது நடக்காது. கிரியேட்டினின் அளவைக் குறைக்க ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கும் சிறுநீரகத்தின் இந்த சக்தியை பயன்படுத்த வேண்டும். மூலிகை சிகிச்சையான சிறுநீரக செயல்பாட்டை மீட்டெடுக்கும் சிகிச்சையின் உதவியுடன் சிறுநீரகத்தின் செயல்பாடு மேம்படுகிறது. இப்போது எனது நோயாளியின் சில அறிக்கைகளை உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன். நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் என, சிறுநீரகத்தின் செயல்பாடு மிகக் குறுகிய காலத்தில் கடுமையாக மேம்பட்டுள்ளது. நான் இன்னும் ஒரு விஷயத்தைச் சேர்க்க விரும்புகிறேன். சிறுநீரக செயல்பாடு மறுசீரமைப்பு சிகிச்சையின் வெற்றி விகிதம் 80% ஆகும். அதாவது சிறுநீரக செயலிழப்பு உள்ள 80% நோயாளிகள் 2 மாதங்களுக்குள் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் குறைந்த அளவைக் காணலாம். எனவே, உங்கள் கிரியேட்டினினை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் கிரியேட்டினின் அளவைக் குறைக்க இந்த குறிப்புகள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல தகவல்களை வரும் காணொளிகளில் தருகிறேன். அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள். பார்த்ததற்கு நன்றி.